வணக்கம். மதிமா யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். எங்கள் வீட்டு சத்தம் போகிற தரமாட்டேன் யார் நான் ஒன்றா தூக்கி எரிஞ்சு அது அவர் வேறு வாங்கி கொடுத்தாரு. இன்னும் இங்கே நிறையா இருக்கும். சாமி வந்து பால் வாங்கி கொடுத்தாரு. இந்த வாரம் வருவார். மதுரைக்கு வர அம்மா பார்க்க போறேன்னாரு. எப்படி எட்டி பார்த்து தான் போயிருந்தாரு. லீவ் விட்டாச்சு இல்லை. ஆமாம். காலத்து படமே நன்றி இருக்காது. அரிதாசனம் நான் எடுத்து போட்டேன் கூட நல்லா கருத்து. ஐயா வணக்கம். இவ்வளவு பொக்கிஷங்களை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான காட்சியை பார்க்க முடியுது. இங்கே இவ்வளோ விஷயங்களை எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு? அது கணக்கு இல்லை சார். கிடைக்க நான் வந்து பார்க்க வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே வந்தேன். நான் அது நிறைய பேர் வேணாம்னாங்க. நான் வந்து உட்காந்து இந்த பொக்கிஷம் வந்து சினிமாவோட அழியிற வரைக்கும் இது இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். அது இருந்தால் கூட இது இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இருக்கும். அப்படி எல்லாருமே என்ன கேட்டாங்க. நான் யாருக்கும் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆரம்பத்துலேருந்து இருக்கட்டும். நமக்கு டிவியில் பார்க்கறத விட இதில் பார்க்குறது விஷயம். நமக்கு எந்த நேரம் வேணாலும் போட்டு பார்த்துக்கலாம். உண்மைதான். திரைப்படத்தில் டிவியில் அந்த நேரம் தான் போடுவான். நம்ம நினைக்கிற படம் பார்க்க முடியாது. உண்மைதான். நம்ம என்ன கேட்குறோமோ நம்ம விருப்பப்பட்ட இடத்துல போட்டுக்கலாம். மன நிம்மதிக்கு கண்டிப்பாக இது போட்டால் தான் எனக்கு ஒரு தெம்பு வர மாதிரி இருக்குது. எனக்கு அது பார்க்க தான் இருக்குது. அதனால தான் போட்டு கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் எங்கே கிடைச்சா நம்ம கிடைக்காத படம் இப்போ தேடி கொடுத்து நான் கலெக்ட் பண்ணி நிறையா சினிமா படங்கள் பழைய காலத்து படம் தான் கிடைக்கவே இல்லை. இப்போ உங்ககிட்ட இவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்குது. என்கிட்ட இந்த படம் மட்டும் இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு படத்தை சொல்ல முடியுமா உங்களால்? நாம் படம் என்கிட்ட இல்லை சார். நாம் இல்லை. வேற அது தவிர மித்த படங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டீங்க. எங்கிட்ட இருக்குது. சரி சரி சரி. பழைய படங்கள் இருக்குது. இதில் வச்சுருக்க முக்கியமானதாக வச்சுருக்கேன். நான் இன்னும் நிறைய வரை இருக்குது. அந்தமான் கைதி இருக்கா?
அந்தமான் கைதி இருக்கும் சார், ஆனால் இல்லை இங்கே வைக்கல. இருக்குது ஆனால் இருக்கும். அதிலீலாவதி இருக்காங்கிறது இல்லை, பார்த்தேன் நான். அதை பார்த்துட்டேன். வாங்கின படத்தையே திருப்பி 2 தடவை வாங்க வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. பிரிண்ட்டுக்காகவே நிறையா வாங்கியிருக்கேன் நான். அதாவது பண்ணால் நிறையா வாங்கி 136 படம் அப்படின்னா அதில் ஒரு அதிகபட்சம் ஒரு 10 படங்கள் உங்ககிட்ட இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த முதல் 10 படங்கள் மட்டும்தான் இருக்காது. முதல் 10 படங்கள் வேணால் இல்லாமல் இருக்கலாம். கூடி மட்டும் எல்லாமே என்கிட்ட இருக்குது. இது உண்மையிலே ஒரு கண்காட்சியாகவே வைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷங்களை நீங்கள் வச்சுருக்கீங்க. எல்லோரும் வாயால் சொல்கிறாங்க, யாருமே செயல்படுத்தி காட்டவே இல்லை. என்கிட்ட அவ்வளோ கேசட் இருக்குன்னு சொன்னாங்க தவிர்த்து யாருமே இந்த ஃபேஸ்புக்லேயும் போடல, முகநூல்லையும் எதுலேயுமே போடவே இல்லை. நான் ஏற்கனவே ஒரு தடவை பதிவிட்டு நான். சரிங்க சரி. நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. சரிங்க. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். நான் சரி கேட்டால் பார்த்துக்கணும், இந்த படங்கள்லாம் இருக்குன்னு நிறைய பேர் கேட்டாங்க. நிறைய பேர் கொடுத்துருக்கேன், நான் காப்பி எடுத்து கொடுத்துருக்கேன் நான். சரி சரி. ஒரு 120 படங்களுக்கு மேலே நீங்கள் வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். கண்டிப்பாக கட்சி சார்பலையும் இருக்குது உங்களுக்கு, பாடல் கேசட்டும் இருக்குது உங்களுக்கு. இது மாதிரி நீங்கள் வந்து வேறு யார்கிட்டையாவது இதை பற்றி காமிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி மொத்தமாக எடுத்து காமிச்சிருக்கீங்களா? நண்பர்கள் காமிச்சிருக்கேன். சரி. அவங்களே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஆமாம், அதான் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் எனக்கு ஒரு காப்பி கொடுத்துட்டு வாங்கியிருக்காங்க. சரி சரி சரி. ஆனால் ஒரிஜினல் கொடுக்க மாட்டேன் யாருக்குமே. அல்ல, ஒரிஜினல் எடுத்துக்கங்க நீங்கள். ஒரிஜினல் எப்போவுமே தர கொடுத்துருக்கேன். யாருக்குமே பென்ட்ரைவில் தான் காப்பி பண்ணி கொடுத்துருக்கேன். நான் ஒரிஜினல் யாருமே கொடுக்க மாட்டேன். வீட்டில் இதை எப்படி பார்க்குறாங்க? வீட்டில் எப்படி பார்க்குறாங்க? இல்லை, இவ்வளோ விஷயங்களை வச்சுருக்கீங்க. ஆமாம், அது உங்கள் தனிப்பட்ட உரிமை, அதில் நான் தலையிட மாட்டேன். வச்சுங்கன்னு கேட்டேன், ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எம்ஜிஆர் உங்களுக்கு உயிர்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஒன்றும் சொல்ல முடியாது. நான் எம்ஜிஆரை பயணித்ததுனால யாரும் ஒன்றும் சொல்கிறது கிடையாது. எனக்கு இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கவே இல்லை எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ இவ்வளவு படங்களில் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு படத்தை பார்க்கவே இல்லை அப்படின்னு எந்த படத்தை சொல்லுவீங்க? நான் வந்து ஜெனோவா நான் பார்க்கவே இல்லை, ஒரே ஒரு தடவை தான் பார்த்தேன். ஆனால் ஜெனோவா இருக்குது பார்த்தேன் நானும் பார்த்தேன். ஜெனோவா இருக்குது, ஒரு தடவை தான் பார்த்துருக்கீங்க. அது வேணால் பார்க்கலாம், திருப்பி பார்க்கலாம். மற்றபடி எல்லாத்தையுமே பெரும்பாலும் எல்லாம் இங்கேயும் டிவிலையும் பார்த்துருக்கேன், இங்கேயும் நம்ம பார்க்கலாம். அதிகமாக பாடல் கேசட்டு மனைவிக்கு நிறைய போட்டு கேட்குறேன். இந்த காலத்து பாட்டு எம்ஜிஆர் சர்வஜாதி பாடல் தான் நல்லா இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் தான் நல்லா இருக்கும், கலரோட இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற ஒரு திருப்தி எங்கேயுமே இருக்காதுங்க. என்னதான் நம்ம கலர் பண்ணி பார்த்தாலுமே உண்மைதான், ஒரிஜினாலிட்டி வரவே வராது. உண்மைதான். விஜுவலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது மாதிரி கரெக்டாக வருமாங்கிறது சொல்ல முடியல. அதாவது நமக்கு நீங்கள் சொல்கிறது உண்மைதான். டிஜிட்டல் பண்ணும்போது ஒரு அது மாதிரி இப்போ 2 படம் அப்படி தான் சார் போச்சு. அன்பேவா அப்படி தானே போச்சு. ஆமாம். உடஞ்சிட்டு வரையும் அது மாதிரி வரலையே, ஒரிஜினல் மாதிரி வரலையே உங்களுக்கு. பாடல் காட்சியும் மாறுது உங்களுக்கு, அதுக்கு உண்டான கலர்கள் பூரா மாறுது உங்களுக்கு. அது ஆமாம். ஒரிஜினல் அசல் தான், நகல் தான். அது எந்தாவது மாற்ற முடியாது நமக்கு. ஒப்புக்காவோட சொல்லிக்கலாம், நம்ம செஞ்சுருக்கோம் சார் அப்படின்னு சொல்லிக்கலாம் நமக்கு. ஆமாம். வெளியூர்களில் இந்த சிடிக்கள் வாங்கின அனுபவம் ஏதாவது இருக்கா? ஏதாவது இங்கே கிடைக்கல, நான் இந்த ஊருக்கு போனேன், அந்த ஊரில் இது கிடைச்சிச்சு அப்படின்னு? நான் வாங்கியிருக்கேன் சார். இப்போ ட்ராவல் பண்ணும்போது பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பார்க்கும்போதில் இல்லாத கேசட் அங்கே இருந்தால் வாங்கியிருக்கேன். அது ஏதாவது ஞாபகம் இருக்கா? என்ன படம் வாங்கினீங்கன்னு எதுவும் ஞாபகம் இருக்கா? எந்த ஊர்? இல்லை, தேனி பக்கத்தில் படம் வாங்கியிருக்கேன். சரி. உளுந்தூர்பேட்டையில் அது மாதிரி வாங்கியிருக்கேன். கடை வாசல் வச்சுருப்பாங்க. சென்னைக்கு போகும்போது பெரும்பாலும் அங்கே இறங்குவாங்க, இல்லாத படம் அங்கே வாங்கியிருக்கேன். ஆமாம். இதெல்லாம் எல்லாத்தையும் ஒழிச்சுட்டாங்க, ஒன்றுமே இல்லையே இப்போ.
அந்த காலத்தில் பஸ்ஸார் பூரா இதாக தான் இருந்தது. உண்மைதான். இது பூரா இப்போ செல்ஃபோன் கடையாக மாறி போச்சு. இப்போ உண்மைதான். என்னதான் செல்ஃபோனில் பார்த்தாலும் இது மாதிரி போட்டு பார்க்குற திருப்தி இருக்கவே இருக்காது உங்களுக்கு. உண்மைதான். நீங்கள் சொல்கிற மாதிரி செல்ஃபோனில் என்ன தான் பார்த்தாலும் அந்த நாம் சிடியில் போட்டு நம்ம இஷ்டத்துக்கு தேவையான நேரத்தில் பார்த்துக்கலாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். டிவியில் போட்டாலும் விளம்பரம் போடுவாங்க, கட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி யாருக்காவது நமக்கு ஒன்றும் ஒரு உதவி பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த பாட்டு வேணும், இந்த சீன் வேணும்னு சொன்னால் நம்ம எடுத்து நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். நிறைய பேர் கேட்டிருக்காங்க எனக்கு. ஆமாம். இப்போ வந்து ஆசிரியர் போராட்டத்துக்கு கூட என்னை கேட்டாங்க. இப்போ சரி சரி. மீனவ நண்பன் ஒரு சீன் மட்டும் எனக்கு போட்டு கொடுங்க சார் அப்படின்னு எடுத்து கொடுக்க சொன்னாங்க. சரி சரி. நான் எடுத்து அனுப்பியிருக்கேன் நான். ஓ. ஆமாம். அதில் வச்சு தான் சார் எல்லோரும் உள்ளே வராங்க. இவங்க இல்லாட்டி சினிமா உடனே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் தானே சார். முன்னிலைப்படுத்தாமல் யாராவது வர சொல்லுங்க முடியாது. ஆனால் இவரால் யாரும் ஆக முடியாது. யாராலையும் என்ன வேணால் வேஷம் போட முடியும், உங்களுக்கு பேசலாம். செயல்படுத்தாமல் யாராலையும் முடியாது. செயல்படுத்துறேன்னு சொன்னாலும் காணாமல் போயிட்டாங்க. இப்போ இதில் நீங்கள் அடிக்கடி போட்டு பார்க்குற படம்னு ஏதாவது உங்களோட ஃபேவரட் இருக்குமா? அடிக்கடி பார்க்குறேன்னா உழவஞ்சிட்டு வாடுவேன் சார். அடிக்கடி பார்ப்பேன். அடிமைப்புன்னு உழவஞ்சிட்டு வாடுவேன். அடிக்கடி பார்க்க முடியும் படம் அதான். இன்றைக்கி யூடியூப்லேயே இல்லாத நிறைய படங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஏன்னா இதயக்கனி, ரிக்ஷாக்காரன் இதெல்லாம் வந்து யூடியூப்பில் இல்லை. ஒளி விளக்கு இருக்காது. இல்லை, ஒளி விளக்கு கூட இருக்குது. இதெல்லாம் இல்லை. இடையில இல்லாமல் இருந்தது, இப்போ சேர்த்துட்டாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒளி விளக்கு நல்ல அதிகமாக பார்க்கக்கூடியது. இந்த படத்துக்கு அப்புறம் அது நான் கொரோனா டயத்தில் அதெல்லாம் சார் எடுத்து போட்டிருந்தேன் நான். ஒளி விளக்கு அந்த ஒரு சீன் பார்த்தீங்களா, ஊரை விட்டு காலி பண்ணுவாங்கல்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ எம்ஜிஆர் எடுப்பார்ல, ஒரு மட்டும் இருப்பார்ல. ஆமாம் ஆமாம். அந்த சீன் எடுத்து நிறையா போட்டிருக்கேன் நான், பதிவிட்டிருக்கேன் நான். என்னை பார்த்தா அந்த வியாதியே பயந்து ஓடிடும். அது காலத்துக்கு தந்தால் நிறையா இருக்குது சார். உண்மைதான் உண்மைதான். சும்மாவா அதே மாதிரி இந்த பாசம் படத்தில் ஒரு இது சார், தாய் பாசத்துக்கு இருப்பதா, தாய் சென்டிமெண்ட்டு. ஆமாம், அந்த சீன் எடுத்து அதிகமாக போட்டிருக்கேன் நான். சும்மாவா காலத்தை வென்றவன்னு சொன்னாங்க. அது அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். இன்னைக்கு எவ்வளோ பேர் என்னென்னமோ பண்ணாரு. கரெக்டாக சொல்லுவார் அந்த படத்தில். எப்படி பெருமாள் சரோஜதை கேட்குற கேள்விக்கு ஆமாம், இந்த பாசம் படத்தில் இந்த வண்டியில் ஓடும்போது சொல்லுவார். ஆமாம், ஏன் தாய் பாசத்துக்கு பண்ணி பண்ணு, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு. ஆமாம், அருமையான விளக்கம் அது. அதே சமத்துவத்துக்கு சமத்துவம் எல்லாரும் கோயிலுக்கு போகிறதுங்கிறத பெரிய இடத்துக்கு பண்ணி சொல்லுவார். ஏன் வெளியே காத்திருக்கீங்க, எல்லாரும் கடவுள் வழிபாடுக்கு பார்வனா வல்லோ அங்கேருந்து கூட்டிகிட்டு போவார். கூலி கொடுக்குறவன் வாங்குறவன் ஏற்றத்தாழ்வு எப்படி தத்துவங்கள் நிறையா இருக்குது. இப்போ இருக்க திரையுலகத்துலையும் சரி, சின்ன திரையிலும் சரி, சிகரெட்டும் மது பழக்கத்தையும் காட்டாத சீனே கிடையாது, காட்சியே இல்லை.
தலைவர் படத்துலேயும் அந்த காட்சிகள் இருக்கும், ஆனால் செய்யாதன்னு சொல்கிற மாதிரி தான் காட்சிகள் ஆமாம் இருக்கும். ஆமாம் அவன் இருக்காது. குடிக்கிற மாதிரி எடுப்பாங்க, குடிக்கிற மாதிரி காட்ட மாட்டாங்க, ஊற்றுற மாதிரி காட்டிடுவாங்க. ரொம்ப ஒரு படத்துலேயே வராது. அதாவது எனக்கு இப்போ நினச்சாலும் கண்கலங்கிற ஒரு காட்சி என்னென்னா, சிரித்து வாழ வேண்டும்ல தலைவர் வந்து ரொம்ப கோபமாக நம்பியாரை பார்க்க போயிருப்பார். ரொம்ப நக்கலான பேச்சு, 2 பேருக்கு இடையில பஞ்சு டைலாக்னா அதுதான் பஞ்சுன்ற மாதிரி இருக்கும். கடைசியில் கிளம்பும்போது சிகரெட் குடிக்காத, உடம்புக்கு கெட்டது அப்படி. ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி நினைத்தை முடிப்பவனில் வந்து அந்த நெகட்டிவ் கேரக்டரில் வர்ற தலைவர் வந்து சிகரெட் எடுத்து வாயில் வைக்கிற மாதிரி, அவ்வளோதான். அது 10 வைக்க மாட்டார், அதுக்குள்ளே தலைவர் வந்து அடிக்கிற மாதிரியே காட்சி எடுத்திருப்பாங்க. இன்னைக்கு அந்த மாதிரியான காட்சிகள் வைக்கிறதுக்கோ சிந்திக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. சிந்திக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. இப்போதான் நல்ல விஷயத்துக்கு பூரா பூமர்னு ஒரு வார்த்தையை சொல்லி கிண்டலும் கேலியுமா பேசப்படுது. நல்ல விஷயங்கள் யாராவது நல்லது சொன்னாங்கன்னா பூமர் அங்கிள் அப்படின்றாங்க. கெட்டது மட்டும் எடுத்துக்கிறாங்க, நல்லது யாரும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களே. உண்மைதான். எம்ஜிஆர் முன்னிலைப்படுத்துறீங்கிறாங்களா, அவர் சொன்ன வழிமுறைகள் யாராவது கடைபிடிக்கிறாங்களாங்கிறது இல்லை, யாரும் கடைபிடிக்க மாட்டாங்க. இல்லை இல்லை. ஆமாம், இருக்கிற அரசியல்வாதியே பக்கத்தில் யாரும் எம்ஜிஆர் பார்த்துக்க மாட்டாங்க. எந்த ஒரு நடிகருக்கு இல்லாத ஒரு மவுசு அவருக்கு தான் சார். ரிப்பீட்டர் 200 நாள் ஓடிட்டு இருக்கு விஜயகனி. காசு கொடுத்து ஓடலை, எல்லாமே காசு கொடுத்து பார்க்கக்கூடிய ஆள் இங்கே. மற்ற நடிகருக்கெலாம் வந்த ரிப்பீட்டர் படவே வராது சார். இந்த படம் ரிலீஸ் ஆனதோடு சரி. நான் எடுக்க வேண்டிய டைலாக் படம் எம்ஜிஆர் படம் தான் ஓடிட்டே இருக்கு. எந்த ஒரு கிராமத்தினாலும் ஏதாவது இடத்துல ஓடிட்டே இருக்கு கண்டிப்பாக. நான் எடுக்க வேண்டிய டைலாகை நீங்களே எடுத்து கொடுத்துட்டீங்க. 200 நாள். அதாவது முந்தா நேற்று வந்து நம்ம சண்முகண்ணனை பார்த்தேன். சண்முகண்ணன்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். 190வது நாளில் பார்த்தேன் நான். கரெக்டாக 1000 வந்து 190 நாள் தான் ஓடிச்சு. 2014 வந்துச்சு. கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு அவரோட சாதனையை அவரே முறியடிக்கிறாரு. மறுநாள் 191வது நாள், இப்போ 200வது நாள் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா, 2025 வந்த படங்கள் எதுவுமே அதிகபட்சம் 25 நாளை தாண்டலை. 25 நாள் ஓடி இருக்கிறது ஏதாவது ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்களாக இருக்கும். ஆனால் 50 வருஷம் கழித்து ஒரு படம் வந்து பேப்பர் விளம்பரத்தோடு ஓடுது. அது பெரிய விஷயம். அதுதான் அந்த காலத்தில் கிடையவே கிடையாது. இப்போ யாரும் எது ஒரு வாரம் ஒரு விளம்பரமே பார்த்தது இல்லை. உண்மைதான். படம் ரிலீஸ் பண்ண கூட விளம்பரமே கிடையாது, பேப்பர் விளம்பரம் கிடையாது. அந்த காலத்தில் 10 நாள் 25 நாள் 50 நாள் வரிசையாக போடுவாங்க. உண்மைதான். படம் வந்தவது ஃபுல் பேஜ் வரும். அப்படி அதே மாதிரி ஆல்பர்ட் தியேட்டரில் இதை எடுத்துட்டு அப்படியே காவல்காரன் ரிலீஸ் பண்ணுறாங்க. 200 நாளைக்கு மேலே ஓட்டுறது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. நாம் ஓட்டலை, படம் ஓடுது. நம்ம அவங்ககிட்ட கேட்டோம், நம்ம தேட்டர்லேயே கேட்டோம். தேட்டரில் அவங்க சொன்ன வார்த்தை வந்து, சார் டிக்கெட்டு வருதே, நாங்கள் என்ன பண்ணுறது? டிக்கெட் கவுண்டிங் குறைஞ்சிச்சின்னா நாங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிக்கெட் வருது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. இந்த காலம் மாதிரி வரா சார். அது மாட்டுக்காரன் ரிலீஸ் இன்னைக்கு கரும்பு வந்து கட்டினாங்க. எம்ஜிஆர் கையில் வச்சு கட்டினாங்க. கரும்பு வேறு கொடுத்தாங்க எல்லாருக்கும். மாட்டுக்காரன் ரிலீஸ் போது நான் ஷூட்டிங் போயிருந்தேன் சார். ஒரு வாரம் அங்கே தான் இருந்தேன். ஆமாம், நம்ம இது முந்தின பேட்டியில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பசுமை நினைவுகள், மறக்க முடியாத நினைவுகள். உண்மைதான். நம்ம தொடர்ந்து பேசுவோம். நிறைய படங்களை பற்றின விஷயங்களெல்லாம் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. இன்னொரு நாள் நம்ம உட்காந்து பேசுவோம். அதே மாதிரி உங்களோட இந்த ஆசையை நாம் மதிமா யூடியூப் சேனல் மூலமாக
கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு கண்காட்சியாக போடுவோம், நம்ம சேனல் சார்பாகவே போட்டு செய்வோம். ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி. நன்றி. மாணவன் 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 சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா மாணவன் 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 யாரு யாரு யாரு? ரசிகன் ரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன். நல்ல வேலை போச்சு மாணவன்.